பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை தொடர்ந்து போற்றி பாடுகிறார் சிவபெருமானை. ஐயா போற்றி, அணுவே போற்றி, சைவா போற்றி, தலைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி, நெறியே போற்றி, நினைவே போற்றி, வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி அப்படின்னு பாடுறார். அப்போ ஐயா போற்றி அப்படிங்கிறத ஐ அப்படிங்கிற ஒரு ஒற்றை எழுத்து, அதற்குரிய சத்தம் எதை குறிக்குது அப்படின்னா வியப்பை குறிக்கிறது. ஐ அப்படின்னு சொல்கிறது வியப்பை வெளிப்படுத்தும் ஒரு எழுத்து. அந்த சவுண்டு ஐ அப்படிங்கிறது ஒரு வியப்பு, பிரமிப்பு, இதை வெளிப்படுத்துகிற ஒரு எழுத்து. அதனால் அவர் அங்கே ஐயா அப்படிங்கிறார். ஏன் வியக்கிறார் அப்படின்னா இறைவனது கடந்து நிற்கும் நிலையை நினச்சி பார்த்து வியந்து போகிறாரு. எப்படி நீ இப்படி எல்லாத்துலேருந்தும் கடந்து நிற்கிறாய், இந்த உலகத்துக்குள்ளே இருக்க ஆனால் கடந்து நிற்கிறியே, இவ்வளோ உயர்ந்து நிற்கிறியே அப்படின்னு வியந்து போகிறார் மாணிக்கவாசகர். அதனால் ஐயா போற்றி அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அணுவே போற்றி அப்படிங்கிறார். நீ பேரண்டமா விரிஞ்சி பறந்து இந்த உலகம் முழுக்க நீயே வியாபித்து நிற்கிறாய். எனக்கு அது நல்லா தெரியுது. பேரண்டங்கள் முழுதும் எங்கும் நீ நிறைந்து நிற்கிறாய். ஆனாலும் அணுவாகவும் இருக்கிறாயே. சின்ன ஒரு அணு, ரொம்ப நுண்ணியவற்றுள் நுண்ணிது அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட அந்த சின்ன நுழை கதிரின் துண் அணு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உள்ளேயும் நீ நிற்கிறியே, அது எப்படி அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஐயா போற்றி, அணுவே போற்றி அப்படின்னு. சைவா போற்றி, தலைவா போற்றி. இந்த இடத்துல நீ சைவர்கள் உன்னை கும்பிடுறாங்க. எப்படியெல்லாம் கும்பிடுறாங்களோ அப்படியெல்லாம் நீ வர. அவர் என்ன சொல்கிறாரு, சிவ ஆகமங்கள் சில இலக்கணங்களை வகுத்து வைத்திருக்கின்றன. அப்படி சிவ ஆகமங்கள் சொல்கிற இறைவனாக அனாதி சைவராக நீ வந்தாய். உனக்கு தோற்றமும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை. என்னைக்கு வந்த, எப்போ முடியும் அப்படியும் கிடையாது. ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட சைவா போற்றி, தலைவா போற்றி. எல்லா சிறப்புகளையும் எல்லா மகிமைகளையும் போற்றுதலுக்குரிய நீ ஒரு தலைவன். எல்லாருக்கும் தலைவனாக இருப்ப. மக்களின் துன்பம் நீக்குபவன் தான் தலைவன். யாரை தலைவன்னு சொல்லுவோம், லீடர்னு. கீழே இருக்கிற ஃபாலோயர்ஸ் ஏதாவது கஷ்டப்பட்டால் அந்த இடர் களைபவனை தான் தலைவன்னு சொல்லுவோம். நீ அப்படிப்பட்ட தலைவன். நீ என்ன செய்வ, உன்னுடைய அடியார்களுக்கு துன்பம் நேர்ந்தால் நீ அதை அழகாக அடியோடு துடைப்பாய். அதனால் நீ தலைவா, தலைவா போற்றி. குறியே போற்றி, குணமே போற்றி. ஏன் குறி அப்படின்னு சொல்கிறாருன்னா, குறி எதுக்கு யூஸ் ஆகும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில்? குறி பல இடங்களில் நம்ம குறியை பார்ப்போம். குறி அப்படிங்கிறது என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னா அது ஒரு அடையாளம். இது எதற்கான குறியீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குறிங்கிறது என்னென்னா அடையாளம். சில பேருக்கு சிவபெருமானை அப்படியே கைலாசபதியாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் அவர் ரொம்ப சந்தோஷமாக அப்படி காட்சி எடுத்துருவார். எனக்கு அப்படியே அழகாக தில்லையில் ஆனந்த நடனம் ஆடும் சிவபெருமானை தான் பிடிக்கும் அப்படின்னா, பாரு அழகாக நடராஜராக ஒற்றை காலை தூக்கிட்டு அழகாக அவர் தொழிலியம் செய்து கொண்டு ஒரு பெரிய சிதம்பர ரகசியத்தை தாங்கி கொண்டு நிற்கிறார். அப்போது அந்த ஆனந்த நடனத்தை பார்க்கணுமா, அப்படியே பார்த்துக்கோங்க, அவங்களுக்கும் நான் அப்படியே அருள் புரிவேன் அப்படிங்கிறார். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் இந்த கேலண்டர்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் தாயார், கீழே பார்த்தோன்னா அப்படி ரிஷபமும் சிம்மமும் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா விநாயகர் இருப்பார், இந்த பக்கம் பார்த்தா முருகர் இருப்பார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொதுவாக சிங்கம் இருந்ததுன்னா பக்கத்தில் ரிஷபம் இருக்குமா? சாதாரணமாக நம்மளுடைய பூலோக வாழ்க்கையில் அங்கே நிற்க முடியாது. ரிஷபம் சிங்கத்துக்கு பயப்படும், ஏன்னா அது இரையாயிடும். அது மாதிரி பாம்பு இருக்கும் சிவபெருமானுடைய கழுத்தில். கீழே முருகனுக்கு பக்கத்தில் மயில் இருக்கும்.
விநாயகருக்கு பக்கத்தில் எலி இருக்கும். இந்த எலி இந்த இதெல்லாம் பாம்பை பார்த்து பயப்படணும் இல்லையா, அது பயப்படாமல் அது பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருக்கும். இங்கே மயிலை பார்த்து பாம்பு பயப்படும், இங்கே எதுவுமே பயப்படாது. ஏன் அப்படின்னா சிவபெருமான் ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல பசி இருக்காது. அந்த இடத்துல இறையும் இறை தேடும் ஒரு விலங்கும் வந்து ஒன்றாயிடும், பசியற்று போய்விடும். ஏன்னா அவங்க உயர்ந்த தன்மையில் நிற்பாங்க, அப்படியே ஒரு யோகத்தன்மையில். அப்படி நீ கும்பிடணும்னு நினைக்கிறியா, குடும்பமாக அந்த சிவபெருமானை கும்பிடணும்னு நினைக்கிறியா, அவங்களுக்கு அப்படி தோன்றுவார் அவர். எனக்கு இந்த உருவம்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப நிம்மதியாக கும்பிடணும், எனக்கு இந்த காது கண் இப்படியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா சிவலிங்கமாக நீ கும்பிடலாமே. இப்படியாக குறியீடு எந்த ஒரு மக்களுக்கு, எப்படிப்பட்ட பக்தனுக்கு எந்த மாதிரியான இறைவனை கும்பிடணும்னு ஆசைப்படுறானோ அப்படியே நீ வர, விதவிதமான குறியீட்டில் வருகிறாய். அதனால தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம் உருவ விகிர்தா அப்படின்னு, வெவ்வேறு உருவங்களை நீ கொண்டு வந்தாய். அப்போது சில பேர் மரத்தடியில் கும்பிட்றாங்க, சில பேர் பெரிய கோவில் கட்டி கும்பிட்றாங்க, சில பேர் சின்னதாக ஸ்படிகலிங்கமாக கும்பிட்றாங்க, உன்னை கல்லில் வச்சு கும்பிட்றாங்க, மனசில் வச்சு கும்பிட்றாங்க. அதை பற்றிலாம் நீ கவலைப்படுறதில்ல. எல்லாருக்கும் எந்த குறியீடு வைத்தாலும் அப்படிப்பட்ட நீ குறியாக வருகிறாய். காபாலிகர், மாவிரதியர், கோளகி சைவர், வீர சைவர் அப்படின்னு பலவித சைவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒன்றை வேறு வேறு மாதிரி குறியீடாக வச்சுக்கிறாங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, குறியே போற்றி குணமே போற்றிங்கிறார். அப்போ அந்த குறிக்கு வேறு குணம் இருக்குது. வீரனாக இருக்கார் சிவபெருமானை பார்த்தா அவர் அப்படியே ஆக்ரோஷமாக அங்கே இருக்கார். தட்சிணாமூர்த்தி மாதிரி அந்த உருவத்தில் பார்க்கும்போது சாந்தமாக அப்படியே ஞான வடிவாக காட்சி அளிக்கிறார். அதனால தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குறியீடாக பார்க்குறாங்க. அந்த குறியே போற்றி குணமே போற்றி. அடுத்தது அதற்குரிய குணத்தை நீ வச்சிருக்கிற, அப்போ அப்படிப்பட்ட குணமே போற்றி அப்படின்னு பாடுறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நெறியே போற்றி நினைவே போற்றி. நெறியே போற்றி அப்படின்னா அந்த நெறிப்படுத்துதல் அப்படின்னு நம்ம என்ன சொல்வோம், வழிப்படுத்துதல். நினைவே போற்றி, என் நினைவு முழுக்க நீயாவே இருக்க, என்னோட நினைப்பு எல்லாமே நீயா இருக்க. இந்த மனதாகப்பட்டது எப்படி வேணாலும் அங்கேயும் இங்கேயும் தடுமாறும் குணம் கொண்டது. ஆனால் நீ என்ன செய்வ, என் சிந்தனை முழுக்க நீயே வந்துடுவ. அப்படின்னா நெறியே போற்றி, உன்னை வந்து நான் கும்பிடுறேன். என்னுடைய மனசில் நிறைய உணர்வுகள் வரும், உணர்ச்சிகள் வரும், பந்த பாசங்கள் இருக்கும், பலவிதமான எண்ணங்கள் வரும். ஆனால் நீ என்ன தெரியுமா செய்வ, தில்லை செல்லும் வழியை காட்டி, தில்லையில் இருக்கிற இந்த இறைவனை காட்டி என் நினைவுகளை எல்லாம் அப்படி சேனலைஸ் பண்ணி உன்னுடைய சிந்தனை, உன்னை பற்றி நினைக்கிறது, உன்னுடைய பாடல்கள் என் காதில் கேட்குற மாதிரி, உன்னுடைய காட்சி என் மனசுக்கு வர மாதிரி நீயே செய்திருவாய். சென்று பற்றும், என்னோட கண்கள்லாம் என்ன செய்யும், எங்கே இருக்கார் சிவபெருமான், அவர் தான் அங்கே இருக்காரே. நாம் இப்போல்லாம் இந்த மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை பாடிட்டு நம்ம தெருவில் எங்காவது சாலையில் ஒரு வாகனத்தில் செல்லும் பொழுதோ நடந்து செல்லும் பொழுதோ நம்மளுக்கு எங்கே பார்த்தாலும் சிவபெருமானோட தான் அந்த கார் பின்னாடி கூட சிவலிங்கம் வரார், எங்கே பார்த்தாலும் சிவனாக தெரிகிறார். கண்கள் போய் சென்று பற்றுவதெல்லாம் சிவனாகவே இருக்கிறார். இதை தான் இறைவன் என்ன சொல்கிறாரு, நெறியே போற்றி, என்னுடைய எண்ணங்கள்லாம் பந்த பாசங்கள்லாம் நீக்கி பேரருளை கொடுக்கும் வண்ணம் நீ என்ன பண்ணுற, உன்னையே முற்றும் உணர்வதற்காக இயற்கையாகவே நீ உன்னை பற்றிய சிந்தனைகளை எங்களுக்கு கொடுக்குற, அது உன்னுடைய கருணை அல்லவோ. அதனால் நெறியே போற்றி நினைவே போற்றி, என் நினப்பெல்லாம் நீ தானே இருக்க, கண்ணு மூடினா நீ தானே வர, கண்ணை திறந்தாலும் இந்த ஆகாய வெளியில் நீ தான் எனக்கு தெரியல. அதனால் நெறியே போற்றி அப்படிங்கிறது, நெறி அப்படின்னாலே நமக்கு தெரியும் கைடன்ஸ், கரெக்டாக வந்து ஒரு அழகான நெறியான வாழ்க்கை வாழறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஒழுக்கம் சார்ந்த, அருள் சார்ந்த, அன்பு சார்ந்த, அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. அதனால் நெறியே போற்றி, என்னை அழகாக நீ பார்த்துக்கிற, என்னோட எண்ணங்கள் நெறியாகவே இருக்கும் மாதிரி நீ பார்த்துக்கிற, ஏன் தெரியுமா, என் நினைவே போற்றி, நீயே எண்ணங்களாகிறாய், நினைவே போற்றி அப்படின்னு பாடுறார். வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றிங்கிறார். இங்கே என்னென்னா வானோர்கள் அப்படிங்கிறவங்க தேவர்கள்.
தேவர்களுக்கு நீ எப்படிப்பட்டவங்களா இருக்க அப்படின்னா அரிய மருந்தே போற்றி. சாதாரண மருந்து சாப்பிட்டா உடம்பு தான் சரியாக போகும். அரிய மருந்து அப்படிங்கிறது அமிர்தம். அமிர்தம் சாப்பிட்டா என்ன ஆகும்? அமிர்தம் சாப்பிட்டா இரவா வரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட தேவர்களுக்கு உரிய வானோர்களுக்கு உரிய அரிய மருந்தே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த லைனில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி அப்படிங்கிறார். இங்கே வானோர்களை விட எளியவர்களை அவர் ஒரு ஸ்டெப்பு மேலே தூக்கி பிடிக்கிறார். ஏன் அப்படி தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னா வானோர்கள் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய சாவா மருந்து தான் பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தேவர் லோகத்தில் இருக்கிற ஒரு அழகான வசதியான வாழ்க்கையை வாழணுன்னு தான் அவங்க எப்போவுமே நினைப்பாங்க. அதனால தான் நீ அரிய மருந்து, அவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு மருந்து, அவங்களுக்கு வேண்டிய அந்த அமிர்தத்தை நீ எடுத்து கொடுத்துட்ட. அதெல்லாம் நீ ஆனாலும் அவங்களும் அங்கே எப்படி இருக்காங்க? இந்த உடம்போடு தான் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல அவங்க இருந்து அவங்க நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா அவங்கவுங்க ஆசைப்பட்டதை நடக்கும். இதை திருக்குறளில் கூட தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு சொல்கிறாரு. வானோர்க்கு அரிய மருந்தை போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி அப்படின்னா வானவர்களாக ஆயிட்டாங்க, தேவர்களாக ஆயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கடல்லேருந்து அமிர்த தேடினாங்க, அதை சாப்பிட்டாங்க, எதிர்பார்த்த மாதிரியே சாகா நிலை அடைந்தாங்க. ஆனாலும் கூட அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க அந்த பதவி தேவேந்திரனை விட வேறு யாராவது அந்த மாதிரி யாகங்கள்லாம் செய்து வந்தால் அந்த தேவேந்திரனுடைய பதவி இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். அப்போ எப்போவுமே தேவேந்திரன் பயந்துக்கிட்டே இருப்பான், என் போஸ்ட்டை வேறு யாராவது எடுத்துப்பாங்களான்னு. அது மட்டும் இல்லை, இன்னொரு கருத்து இந்த இடத்துல சொல்கிறாரு. என்னென்னா தேவர்கள் என்னத்தை கேட்டாங்க? சாவா மருந்து கேட்டாங்க. ஆனால் எளியோர்கள் என்ன கேட்குறோம்? உன்னுடைய அடியோர்கள் அல்லவா நாங்கள். ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி. நாங்கள் சாதாரண மனிதர்கள், நாங்கள் தேவர்கள்லாம் இல்லை, எங்கள்கிட்ட சாகா மருந்துலாம் இல்லை, ஆனால் எங்களுக்கு அது தேவையும் இல்லை. நாங்கள் எதை தெரியுமா கேட்குறோம்? நாங்கள்லாம் எங்களோட மரணத்தை நாங்கள் அழகாக கொண்டாட்டமாக நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு தெரியும் எங்களோட சிந்தனை முழுக்க நீ இருக்க, எங்களுடைய வார்த்தைகளெல்லாம் நீ இருக்க, நாங்கள் கேட்கும் மொழியிலெல்லாம் நீ இருக்கிற. அப்போ நீயே நிறைந்து இருப்பதனால், இந்த அண்டம் முழுக்க உன்னையே காண்பதனால் நீ என்ன பண்ணுவ? சாவுங்கிறது எங்களுக்கு பயம் கிடையாது. ஏன்? உன்னுடைய திருவடிகளில் எங்களை நீ சேர்த்துக்க போகிற. அப்போது முக்தி தானே ரொம்ப பெரியது. அது தெரியல இந்த தேவர்களுக்கு. அரிய மருந்துன்னு அமிர்தத்தை குடிச்சிட்ருக்காங்க. எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு நீ தான் வேணும். ஏன்னா உன்னுடைய சரணங்களை நாங்கள் அடைய வேண்டும். அதனால் பக்தர்கள் தான் ரொம்ப வசத்தின்னு சொல்கிறார் இவர். தேவர்களை விட உயர்ந்தவர்கள் பக்தர்கள், சிவன் அடியார்கள். ஏன்னா ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி. இன்னும் ரொம்ப ஈஸியாக அழகாக நாங்கள் அன்பெனும் வலையை விரித்து வச்சுருப்போம், நீ அழகாக எங்களுக்கு அருள் புரிவாய். அப்படிப்பட்ட எளியவனே போற்றி, இறைவா போற்றிங்கிறார். அப்புறம் என்ன பாடுறார் அப்படின்னா மூவேழ் சுற்றம் முரணுறு நரகிடை ஆழா மேயருள் அரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி அப்படின்னு பாடுறார். அப்படின்னா என்ன? மூவேழ் சுற்றம் அப்படின்னா மூவேழ் 21. அப்போ மூவேழ் 21 தலைமுறைங்கிறார். அதாவது இப்போ நாம் திருவாசகம் படிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாம் திருவாசகத்தை பொருள் உணர்ந்து பாடுறோம். இதை பாடும்போது இது ஒரு பெரிய அரும்பொருள். அங்கே அண்டம் முழுக்க சிவபெருமான் இருக்கார். நமக்காக தான் எளிமையாக தில்லையில் இறங்கி அழகாக ஆனந்த நடனம் ஆடி காட்டுறாரு. மதுரையில் காட்சி கொடுக்குறாரு, திருவையாறில் காட்சி கொடுக்குறாரு. எல்லாம் இனிமேல் போக போக உத்தர கோசமங்கை அப்படின்னு ஒவ்வொரு ஸ்தலமாக நமக்கு வரப்போகுது. அப்படியெல்லாம் காட்சி கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா நமக்காக எளிமையாக கீழே காட்சி கொடுக்குறார். திருப்பெருந்துறையில் அவருக்கு காட்சி கொடுத்தார் மாணிக்க வாசகருக்கு. அப்படி நீ காட்சி கொடுத்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா எங்களை உனக்கு ஆட்கொள்ளுகிறாய். அப்போ எங்களுக்கு இது எவ்வளோ புண்ணியம் செய்திருந்தால் நமக்கு இது கிடைக்கும்னு விளக்குறார். மூவேழு 21 தலைமுறைகள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நிறைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும்.
அப்போ தான் இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எல்லாருமா இப்போ சிவபெருமானை கும்பிட்டுக்கிட்டு திருவாசகத்தை பொருள் உணர்ந்து ஓதிக்கிட்டு திருவாசகத்தை எழுதிட்டு இருக்காங்க. அப்போ இது சில அடியார்களுக்கு, சில பக்தர்களுக்கு தான் இந்த ஒரு பிரசாதம், இந்த ஒரு வரம் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வரம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, 21 தலைமுறைகளை காக்குமாம். இது எதுலேருந்து காக்கும் அப்படின்னா, நரகத்துக்கு போய் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காக்கும். இந்த இந்த இறைவனின் சிவபெருமானின் சிந்திப்பவர்களுக்கு நரகம் கிடைக்காது. அதுவும் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட அம்மாவோட அம்மா அப்பா, நம்மளோட அப்பாவோட அம்மா அப்பா, அப்புறம் அவங்களோட அம்மா அப்பா, இப்படி நமக்கு பின்னாடி சொல்கிறாரு. இந்த பக்கம் அம்மா சைடில் இருக்கிற ஒரு 7, இந்த பக்கம் அப்பா சைடில் இருக்கிற ஒரு 7, அப்புறம் நமக்கு பின்னாடி வரப்போகுது நம்ம குழந்தைகள், பேர குழந்தைகள், பேர குழந்தைகளுக்கு பேர குழந்தைகள்னு 21 தலைமுறைக்கு புண்ணியம் செஞ்சிருந்தால் தான் இது நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த அடியார்களை மட்டும் அல்லாத, இப்போ சிவபெருமானை நாம் அண்டி போகிறோமே, இவங்களை மட்டும் அல்லாமல் சந்ததிகளையும் 21 தலைமுறை வரை கொடிய நரகில் வீழாமல் அருள் செய்பவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே ஆசார் ஞானசம்பந்தம் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, விஞ்ஞானம் இப்போ என்ன சொல்லுது, கண்டுபிடிச்சிருக்கு மெடிக்கல் சயின்ஸில் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய ஜீன், மரபு அணுக்கள் அது என்ன செய்தால் 21 தலைமுறை தொடர்ந்து வருது அப்படின்னு மெடிக்கல் சயின்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் செஞ்சு, டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி அதை ஒரு ஃபைண்டிங்ஸில் இது தெரிஞ்சிருக்கு. ஒரு மனிதனுடைய குணம், அதிசயம் அப்படிங்கிறது, குணங்கள்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா 21 தலைமுறையை பொறுத்து இருக்குது. அவங்களுடைய குணாதிசயங்கள், சில உடம்புலாம் சரியில்லைன்னா கூட சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ரொம்ப ஒரு லீடர்ஷிப், ரொம்ப ஒரு பாடல், இசை, நடிப்பு இதெல்லாம் வரும்போது கூட அவங்க தாத்தா மாதிரி செய்கிறார், அவங்க முப்பாட்டன் செய்வார், அது மாதிரின்னு சொல்கிறாங்க இல்லையா. 21 தலைமுறைக்கு இந்த குண அதிசயங்கள் வருது அப்படிங்கிறத இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு. ஆனால் 8ஆம் நூற்றாண்டிலேயே இந்த விஞ்ஞானத்தை இதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் கடகடகடன்னு அழகாக திருவாசகத்தில் பாடியிருக்காரே மாணிக்க வாசகர் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது இந்த விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மகாபாரதத்தை கூட கோட் பண்ணுறார் ஆசா ஞானசம்பந்தம் சார். மகாபாரதத்தில் பரசுராமன் வருவார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த ரொம்ப கொடுமையான அரசர்கள் மேலே அவருக்கு கோபம் வரும். அப்போ இந்த அரசர்களுடைய கொட்டத்தை, அரசன் அப்படிங்கிறவங்க மக்களின் நலன் காப்பவர், அப்படி இல்லாமல் ரொம்ப கொட்டம் போடுற அந்த அரசர்கள் மேலே கோபப்படுவார் பரசுராமன். அப்போ அந்த பரசுராமன் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிகிட்டே வருவார், எல்லாரோடையும் போரிட்டு அழிச்சிக்கிட்டே வருவார். அப்போ கூட பரசுராமன் என்ன சொன்னாராம், 21 தலைமுறை அரசர்களை நான் கொள்வேன் அப்படின்னு 21 தலைமுறைகளை கொண்டுட்டு தான் அவர் சாந்தமானாராம். அப்போ ராமாயணத்தில் கூட அது வந்து வரும். இந்த இவருடைய ராமருடைய அவதாரம் வந்து பரசுராமனுடைய கோபத்தை விமுக்தி அளிப்பதற்கும் அப்படின்னு. அதனால் ராமாயணத்தில் 21 தலைமுறை அழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மகாபாரதத்துலேயும் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார் இவர். அதனால் 21 தலைமுறைங்கிறது புராண காலத்துலேருந்தே பேசிக்கிட்டு வராங்க. அதை இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அதை அன்றே பாடியிருக்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. அதனால தான் அவர் சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, மூவேர் சுற்றம் முரணுறு நரகு இடை ஆழாமை அருள் அரசே போற்றி. அப்போ அவர் நீ அருள் அரசு தானே, நாங்கள் கும்பிட்டா எங்களுக்கு மட்டும் பலன் இல்லாமல் 21 தலைமுறைக்கு நரகத்திலேருந்து நீ காப்பாற்றுறியே, அப்போ நீ எவ்வளோ பெரிய கருணை பேரருள் கொண்ட ஒரு கருணாமூர்த்தி. அதனால் அப்படிப்பட்ட அரசே போற்றி சொல்லிட்டு தோழா போற்றி துணைவா போற்றி அப்படிங்கிறார். அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் தோழனாக பார்க்குறார். உடுக்கை இழந்தவன் அப்படின்னு சொல்வார் இல்லையா வள்ளுவர். ஒருத்தவனுக்கு வேட்டி அவன்தான் அது அவனுக்கே தெரியறதுக்குள்ளே போய் அப்படி காப்பாற்றும், அந்த கை வலது கை அப்படியே ஓடி போய் அந்த வேட்டியை கட்டும் அப்படின்னு சொல்வார் இல்லையா.
அந்த இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு அந்த மாதிரி நீ இருப்ப. அழகாக நீ எங்களை நீ காப்பாற்றுவ. அதனால் நீ தோழன். எனக்கு ரொம்ப ரொம்ப நீ எப்படிப்பட்டவன்? ஃப்ரெண்டுன்றார். நீ தோழா போற்றி துணைவா போற்றி. எப்படிப்பட்ட தோழன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் தானே சிவபெருமான ஃப்ரெண்டாக நினைப்பார், தோழனா. அதனால் தன்னோட தேவாரத்தில் சுந்தரர் பாடியிருப்பாராம், ஏழு இசையாய் இசை பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி அப்படின்னு சொல்லுவாராம். நீ தான் ஏழு இசைக்குள்ள பயன் அமுதம் நீ தான் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணார். இங்கே மாணிக்க வாசக பெருந்தகையும் தோழா போற்றி துணைவா போற்றி, நீ எனக்கு எப்பவும் துணை நிற்ப, அப்படிப்பட்ட துணையாக வருகின்ற தோழனே போற்றி அப்படின்னு அன்பின் மிகுதியில் உருகி பாடுகிறார் சிவபெருமான். நாமும் சிவபெருமானில் எல்லாவற்றையும் காண்போம். தாயுமாய் தந்தையுமாய் நண்பனுமாய் சேவகனுமாய் அன்பனாய் எல்லாமாக காட்சி கொடுக்கும் சிவபெருமானின் திருவடிகளை வணங்குவோம், அவனருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.